குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒரு எலெக்ஷன்னா எவ்வளவு கஷ்டம், என்னெல்லாம் எதிர்ப்புகள், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர வேண்டியிருக்கு. மக்கள் தீர்ப்பு. நண்பா, இந்த வாட்டி என் நண்பன் வரணும், நீ வரணும். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் மே 4ஆம் தேதியான நாளைக்கு வெளியாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே இந்த தேர்தல் முடிவுக்காக ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த வகையில விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் நடிகருமான ஸ்ரீமன் இப்போ சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்கிற இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த கடவுளுடைய தீர்ப்பா இங்க வர்ற தீர்ப்பை எடுத்துக்கிட்டு வழக்கம் போலதான் காலையிலேயே தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு டிவிக்கு எதிரில் டிஃபன் அது இதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி உக்காந்துட்டு அது இதுன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. டிஃபன்லயே ஏகப்பட்ட வெரைட்டிகள் இருக்கு. எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட உட்காரும்போது ஜாகிரதையா உட்காரணும், நண்பர்களா உட்காரும் போதும் ஜாகிரதையா உட்காரணும். சந்தோஷப்படுவோம். ஒரு எலெக்ஷன்னா எவ்வளவு கஷ்டம், என்னெல்லாம் எதிர்ப்புகள், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணி வர வேண்டியிருக்கு. மக்கள் தீர்ப்பு. நண்பா, எனக்கே காது குயின்னு இருக்கு. நீ ஜெயிக்கணும்ன்றது தான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய ஆசை. இதுல தப்பு என்ன இருக்கு? எலெக்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் ஓட்டு போட்டிருக்கேன். போன எலெக்ஷன்ல 26 போன எலெக்ஷன்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன். நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். இந்த வாட்டி என் நண்பன் வரணும், நீ வரணும், பார்ப்போம். இப்படி ஸ்ரீமன் அவரோட நண்பர் விஜய் ஜெயிக்கணும்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினதுல இருந்தே ஸ்ரீமன் அவருக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வராரு. தளபதி விஜய் அவர்களோட ரசிகர்களுமே இந்த தேர்தல் முடிவு என்னவா இருக்கும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. சமீபத்தில் வெளியான எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்லயும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னும், அதே சமயம் தாவேகா 16ல இருந்து 26 தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் கருத்து கணிப்பு நடத்தின நிறைய நிறுவனங்கள் அவங்களோட முடிவுகளை வெளியிட்டாங்க. ஆக்சஸ் மை இந்தியா வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள்ல மட்டும் தாவேகா 98ல இருந்து 120 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அரசியல் வல்லுநர்கள் எந்த கட்சியும் அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்காம தொங்கு சட்டசபை உருவாகும்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முடிவுகளை சொல்லிட்டு வரதுனால எந்த கட்சி தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில அதிகரிச்சிருக்கு. இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்திய அளவுல பேசப்பட்டு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை